கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Job chapter 5 verse 9. He performs wonders that cannot be fathomed, miracles that cannot be counted. யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். Are you going through a situation that feels so complicated and you wonder if it will ever change? ஒருவேளை நீங்கள் ஒரு கடினமான சூழ்நிலையில் காணப்படலாம். இந்த நிலைமை மாறுமா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் நம்ம கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை நான் செய்வேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் இஸ் a God of miracles, இஸ் a wonder working God. இந்த நாளிலே உங்க வாழ்க்கையிலே அவர் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எந்த அற்புதத்துக்காக, எந்த காரியத்துக்குள்ள அற்புதம் வேண்டும் என்று சொல்லி நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்க? ஒருவேளை நீங்க இந்த ஒரு குடிப்பழக்கம் மாறுவதற்காக ரொம்ப நாளாக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு அடிமைத்தனம் மாறுவதற்காகவோ, அல்லது ஒரு குழந்தை செல்வத்துக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். அல்லது என்னுடைய கடன் பிரச்சனைகள் மாறணும், என் பிள்ளைகளை குறித்து நான் பாரம், இந்த காரியத்துக்காக நான் அதிக நாட்களாக புலம்பிக் கொண்டு கர்த்தருடைய சமூகத்துல ஜெபித்து கொண்டு நீங்க இருக்கலாம். அல்லது ஏதோ திருமணத்துக்காக தடைப்பட்டு கொண்டே இருக்குது, நான் அதிக நாட்களாக காத்திருக்கிறேன், வயசும் போய்கிட்டே இருக்கேன்னு சொல்லி நீங்க வருத்தப்படலாம். அல்லது ஏதோ ஒரு வேலைக்காக நீங்க காத்திருக்கலாம். அதிக நாளாக நான் வேலைக்காக எவ்வளவோ பிரயாசம் எடுக்கிறேன், நான் ட்ரை பண்றேன், ஆனா எனக்கு ஒரு காரியத்திலுமே ஒரு முன்னேற்றமே இல்லைன்னு சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு மாற்றம் வருமா? அல்லது என் வாழ்நாள் ஃபுல்லா நான் இதே தான் நான் சந்திக்கணுமா? என் வாழ்க்கையில எதுவுமே அனுபவிக்க முடியாதபடி, ஒரு நன்மையும் நான் பார்க்க முடியாதபடியான சூழ்நிலைகளை நான் தள்ளப்பட்டுருவானோ? என்னால ஜெபிக்க கூட முடியலையே, அநேக காரியத்துக்காக ஜெபிக்கிறேன், ஆனா அதுக்கு பதில் இல்லை, நான் ஜெபிக்கிறத கூட நான் விட்டுட்டேன்னு சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா? இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், அவர் அற்புதங்களின் தேவன். நீங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்கள் இந்த நாளில் அவர் உங்க வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பாய். கர்த்தர் இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில அவர் அடைக்கப்பட்ட கதவுகளை திறப்பதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். நம்ம வேதத்துல கூட பார்க்கும்போது பல சிக்கல்கள், தாமதங்கள், இம்பாசிபிளான சிச்சுவேஷனை யோசேப்பு தாண்டி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் குழியில தள்ளப்பட்ட போது கூட நம்ம பார்க்கும்போது கர்த்தர் அவரை பாதுகாத்தார். அவர் போத்திபார் வீட்டுல இருக்கும்போது God shaped his character என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர் கூடவே தான் இருக்குது. அவர் சிறைச்சாலையில அடைக்கப்பட்ட போது கர்த்தர் அவரை பொசிஷன் பண்ணிக்கிறார். ஒரு ப்ரொமோஷனுக்காக அவரை அந்த சிறைச்சாலையில இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மை கொடுப்பதற்காகவே அவர் அந்த இடத்துல அனுமதிக்கப்பட்டார். அவர் அரண்மனைக்கு வரும்போது கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனம், அவர் வாழ்க்கையில் அவர் கொடுத்திருந்தது எல்லாவற்றையும் நிறைவேறுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கடந்து வரும்போது அவர் நினைத்திருந்திருக்கலாம், என் வாழ்க்கை மாறுமா, அல்லது கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்குமான்னு சொல்லி கூட அவர் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனா இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் பின்பாக அவருக்காக அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நடப்பித்து கொண்டிருந்தாங்க. இந்த நாளில கூட உங்க வாழ்க்கையில இருக்க காணப்படுகிற பலவிதமான சிக்கல்களா இருக்கலாம், தாமதங்களா இருக்கலாம், நிறைய இம்பாசிபிளான சிச்சுவேஷன்களா இருக்கலாம். ஆனா நீங்க ஒண்ணும் மறந்து போகாதீங்க. பிஹைண்ட் எவ்ரி சீன் he is working for you. கர்த்தர் உங்க பின்னாடி இருந்து உங்க பிரேக் த்ரூக்காக, உங்களுக்கு ஒரு திருப்புதலை கொண்டு வருவதற்காக கர்த்தர் உங்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் அதை மறந்து போயிடாதீங்க. Just like Joseph, you may be walking through a situation that feels complicated, confusing and unchanging, but remember this, God is working in ways you cannot see. What looks like a dead end to you is often the very place where God prepares your greatest breakthrough. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, பாரத்தோடு, வேதனையோடு கர்த்தாவே, கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா, இந்த வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தாவே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்பவரா இந்த நாளிலே கர்த்தாவே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே, அவங்க சூழ்நிலைகள் மாறட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு பிரேக் த்ரூவை கொண்டு வாங்க ஏசப்பா. இந்த நாளிலே கர்த்தாவே, ஒரு பெரிய மாறுதலை தாங்க ஏசப்பா. பிள்ளைகள் உண்மை விசுவாசிக்கிறபடியால் கர்த்தாவே, அற்புதத்தை காண செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.